பாண்டிய ஸ்டர் சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல நம்ம தங்கமயில் இருந்துட்டு பேசுகிற பேச்செல்லாம் கேட்ட உடனே கோமதி இருந்துட்டு மரியாதையா இங்கேருந்து கிளம்பி போயிடும். உன்னை பார்க்கவே எனக்கு அவ்வளோ கோவம் வருது. எனக்கு வர கோவத்துக்கு கழுத்தை பிடிச்சி நெரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் மயில் இருந்துட்டு என் அப்பா அம்மா செஞ்சதுக்காக நான் என்னத்தை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே கோமதி இருந்துட்டு உங்கள் அப்பா அம்மா சொன்னதுனால எல்லா விஷயத்தையும் மறைச்சேன். ஆனால் உன் புருஷங்கிட்டையாவது எல்லா உண்மையும் சொல்லியிருக்கலாம்ல. ஆனால் நீ ஏண்டி சொல்லாமல் விட்ட? இந்த வீட்டில் உன்னை நாங்கள் மருமகளாவை பார்த்தோம், மகளை தானே பார்த்தோம். என் பொண்ணுக்கு நான் என்னென்ன செய்வனோ அது எல்லாத்தையும் உனக்கும் தானே சேர்த்து செஞ்சுங்க. ஆனால் நீ என்னடனா இவ்வளோ கேவலமாக நடந்திருக்க. உங்கள் குடும்பத்தில் ஏதோ அப்பப்போ வந்து செய்முறை செய்யணும். ராஜியை பற்றி அவ்வளோ கேவலமாக பேசிட்டு போனாங்க. ஏன் மீனாவை கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னெல்லாம் பேச்சு பேசியிருக்காங்க. ஆனால் அவங்க இவ்வளோ கேவலமான ஒரு பொய்யை சொல்லிட்டு எப்படி இவங்களை பற்றியெல்லாம் பேச முடியுது? அது மட்டும் இல்லை, கொள்ளைக்கு போட்ட நகையை விட 20 சவரன் அதிகமாகவே போறேன்னு சொல்லி அத்தனை பேர் முன்னாடியும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆமாம், கல்யாணத்துக்கு ஏதோ உங்கள் சொந்தக்காரங்களாம் வந்துட்டு போனதோ உங்கள் அம்மா அடிக்கடிக்கு சொல்லுவாங்களே, அப்படி எத்தனை சொந்தக்காரங்க அந்த கல்யாணத்துக்கு வந்தாங்க? நானும் அங்கே தாண்டி இருந்தேன். நானும் வேற எங்கேயும் போயிடல. ஏதோ நானும் கல்யாண டென்ஷனில் எதையும் கண்டுக்காமல் விட்டுட்டேன். ஆனால் அன்றைக்கி குலதெய்வம் கோயிலுன்னு போயிட்டு அங்கேயும் ஒரு சொந்தக்காரங்க கூட வர கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து சொல்லிடுறாங்க. அதோட முடிச்சிருக்கு.